الله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين كلهم أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அலஹாட்சி புரிகின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அந்த வல்லவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக கோமான் அண்ணலின் பெருமான் ஆருயிர் எம்மான் ஆதியருள் பூமான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் அக்தாபுகள் இறை நேச செல்வர்கள் இன்னும் மஜ்லிஸிலே கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு இஸ்லாத்தின் ஐம்பெரும் முழக்கங்கள். இஸ்லாத்தின் ஐம்பெரும் முழக்கங்கள் என்று சொன்னால் என்ன? கடமை என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தூண் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முழக்கம் என்ற வார்த்தையே மிக பெரும் ஒரு கனத்த வார்த்தை, மிக பெரும் ஒரு வாக்கியங்கள், மிக பெரும் ஒரு கொள்கைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்குத்தான் முழக்கங்கள் என்று சொல்வார்கள். இதை இப்படி சொல்லலாம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபைவ் ஐடியாலஜி என்று சொல்லலாம். முதலாவதாக கலிமாவை சொல்லலாம். கலிமா என்று சொன்னால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை என்பதாக நாம் விளங்கி இருக்குகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையினுடைய ஒரு வாழ்க்கை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை எப்படி வாழ வேண்டும் என்பதனுடைய வாழ்க்கை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து சென்று இருக்கிறார். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்னவெல்லாம் கற்றுத்தந்த ஒரு வாழ்க்கை? ஒரு மனிதனுக்கு தேவையான சிறுநீர் கழிப்பதிலிருந்து சிம்மாசனத்தில் அமரும் வரை அனைத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு மனிதன் முழு மனதோடு ஏற்று வாழ வேண்டும். அதை முழு மனதோடு அவன் ஏற்று வாழக்கூடிய தருணத்தில் தான் அந்த மனிதனுக்குள்ளே சமத்துவம் பிறக்கிறது, சமூகத்துவம் பிறக்கிறது, ஆன்மீகம் பிறக்கிறது, அறிவு பிறக்கிறது, ஏகத்துவம் பிறக்கிறது. பிறகுதான் அவன் சொல்லுவான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று அவன் முழு மனதோடு மொழிய வேண்டும். இதுதான் கலிமா, இதுதான் முதல் முழக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களுடைய வாழ்க்கையில் முழுமை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கலிமா நமக்கு வேறு ஒரு விஷயத்தை முழங்குகிறது. என்ன முழங்குகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வார்த்தை, சொல். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது செயல். சொல் வேறு செயல் வேறு இருக்கக்கூடாது. சொல்லும் செயலும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் ஒரு மனிதன் வெற்றி அடைகிறான் என்பதையும் இந்த கலிமா நமக்கு போதித்து தருகிறது. இரண்டாவது முழக்கம் தொழுகை. தொழுகையை பற்றி சொல்லுகிற பொழுது மருத்துவர்கள் எல்லாம் தொழுகையை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், தொழுகை என்பது மிக பெரும் ஒரு மெடிசன் என்று சொல்லுகிறார்கள். ஆசனங்களை கற்றுத்தரக்கூடிய குருமார்கள் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், தொழுகையிலே 32 ஆசனங்கள் இருக்கிறது. அதுல இறுதியாக இருக்கக்கூடிய அத்தகையாத்தில் இருக்கக்கூடிய தொழுகையினுடைய கடைசி இருப்பில் அந்த ஆசனம் என்பது வஜ்ராசனம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகை பற்றி அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கிறது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், முஃமின்களுக்கு தொழுகை மிஅராஜ் என்றெல்லாம் ஒரு பக்கம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். தொழுகையின் மூலம் இறைவன் ஒற்றுமை ஏற்படுத்துகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது தொழுகையிலே நிலைநாட்டப்படுகிறது. பிற மதங்களில் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால்
விஐபி பூஜை என்று சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்படும். ஆனால் தொழுகையிலே எல்லோரும் சமம்தான். மேல் ஜாதி கீழ் ஜாதி, தாழ்ந்தவன் உயர்ந்தவன், கருப்பன் வெள்ளையன் என்ற எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுவான், யா அய்யுஹன்னாசு இன்னா ஹலக்னாகும் மின் ஸகரி வ உன்ஸா. ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அனைவரும் படைக்கப்பட்டவர்கள், இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக பேசுகிறார். அதனாலதான் பாருங்க, பள்ளியில தொழுகையில் எல்லாம் ஒரே சப்பானிகள், முதலாளி தொழிலாளி, ஏழை பணக்காரன், கருப்பேன் வெள்ளையன், இப்படி எந்த வேற்றுமையும் இல்லாம எல்லாம் ஒரே சப்புல நிற்பாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இரு புஜங்கள் ஒட்டும் அளவிற்கு நிற்பார்கள். தோல் புஜங்கள் ஒட்டும் அளவிற்கு அவர்கள் நிற்பார்கள். இடையில கேப் இருந்தா சைத்தான் வந்துருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு முழக்கம் தான் தொழுகை. அல்லாஹு தஆலா இந்த தொழுகை என்ற முழக்கத்தை அல்லாஹு தஆலா மிக பெரும் முழக்கமாக வைத்திருக்கின்றார். மூன்றாவது முழக்கம் நோன்பு. நோன்பு என்பது மிக பெரும் ஒரு முழக்கம். தன் பசியை உணர வேண்டும் என்பதற்காகவும் பிறருடைய பசி உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்குகின்றார். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல இப்படி சொல்வான், நோன்பின் மூலமாக நீங்கள் இறை எச்சமுடையவர்களாக நீங்க ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனிடத்திலே மனித நேயம் எப்படி வரும் என்று சொன்னால், அவன் பசியை உணர்கிற பொழுதுதான் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் மனப்பான்மை வரும். மனித நேயம் ஹியூமனிட்டி அவனுக்குள்ளே பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உருவாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இறையச்சமுடையவராக எப்படி ஆகலாம்? அழகான மனைவி அருகில் இருந்தாலும் இறைவன் தடுத்திருக்கிறான், நான் சேர மாட்டேன், தடுத்துக் கொள்வது இறைவனுக்காக நான் தடுத்துக் கொள்கிறேன். உண்பதற்கு உணவுகள் இருந்தாலும் குடிப்பதற்கு பானங்கள் இருந்தாலும் இறைவன் தடுத்திருக்கிறான். காலையில் இறைவன் நோன்பை நோக்க சொல்லியிருக்கிறான், நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லி தடுத்துக் கொள்வது. இதுதான் தக்வாவுடையவர்களாக, எல்லா இறையச்சமுடையவர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளக்கூடிய மக்களா அல்லாஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக இறையச்சத்தை தருகிறான். நோன்பிற்கு அல்லாஹ்வே கூலி தருவான் என்று அல்லாஹ்வை சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, நோன்பு என்ற முழக்கம் சாதாரணமான ஒரு முழக்கம் அல்ல. நான்காவது ஒரு முழக்கம் ஜகாத் என்கின்ற முழக்கம். எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாலஜி இந்த கிரேட் எக்கனாமிக்கல் சிஸ்டம். சாதாரண விஷயம் அல்ல. பொருளாதார ரீதியாக மிக பெரும் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதற்கு இந்த ஜகாத் ஒரு வழிவகுத்து வந்திருக்கிறது. இதை முதலாக இஸ்லாமிய மார்க்கம் தான் ஜகாத் என்ற பெயரிலே வழிவகுத்து தந்திருக்கிறது. வழங்குதல் என்பது இன்றைக்கு எல்லாம் மனிதாபிமானம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே வழங்குதல் என்பதும் ஒரு வணக்கம் தான், இபாதத்து தான். ஜகாத் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு இபாதத், அதுவும் கடமையாக்கப்பட்ட ஒன்று. அல்ல குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லுவான் அல்லவா, வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே தொழுகுங்கள், வழங்குங்கள் என்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிக் கொண்டே செல்லுவார். ஜகாத் எந்த இடத்தில் முழுமையாக நிறைவேற்றப்படுமோ, எந்த நாட்டில் எந்த ஊரில் நிறைவேற்றப்படுமோ அந்த இடத்தில் ஏழ்மை என்பது இருக்காது. காரணம், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை அமல்படுத்தி காண்பித்தார்கள். இன்றைக்கு ஜகாத் முழுமையாக கொடுப்பதற்கெல்லாம் அதிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் கிளம்பி இருக்கிறது. ஜகாத் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆயிலில் ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல மார்க்கம் தெரிந்த, மார்க்கத்தை கற்றறிந்திருக்கூடிய ஒரு ஆலிம் இடத்திலே சென்று அதனுடைய சரியான விளக்கங்களை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஜகாத் என்பது நம்மை சுத்தப்படுத்துகிறது, நம்முடைய பொருளை சுத்தப்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றி நம்முடைய அண்டை வீட்டு நம்முடைய உற்றவர்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஏழ்மை நிலையை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானார். ஐந்தாவது முழக்கம் உன்னதமான முழக்கம், ஹஜ் என்கின்ற முழக்கம். ஹஜ் என்று சொன்னால் ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா மிக பெரும் ஒரு வரலாறுகளை மறைத்து வைத்திருக்கின்றார். ஹஜ்ஜிலே அஸ்ருல் அஸ்வத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, மகாமே இப்ராஹிமிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, கருப்பு கட்டிடமான கஅபத்துல்லாவிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, சஃபா மர்வாவிற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அரஃபா மைதானத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. உலகத்தில் இருக்குகின்ற மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை என்றெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா, அந்த மலைகளுக்கெல்லாம் எந்த வரலாறும் இல்லை. ஆனால் உஹது மலைக்கு வரலாறு இருக்கிறது, ஜபலை நூரிற்கு வரலாறு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய சின்னம் ஹஜ். இஸ்லாமியர்கள் வரலாற்றை படிக்க வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா வரலாறை கடமையாக்கி இருக்குகின்றான். வரலாற்றை அறிய வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்குகின்றான். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்கள் இதுதான்.
ஒன்று கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், அஞ்சாவது ஹஜ்ஜு. இந்த 5 முழக்கங்கள் என்பது மிக பெரும் ஒரு பாக்கியம் நிறைந்தவை. வெறுமேனே கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற வார்த்தைகளால் சொல்லிவிடாமல் அதனுடைய ரகசியங்களை, அதனுடைய தாக்கங்களை, அதனுடைய மறைமுகமான ஞானங்களை அறிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.